நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முன்னாள் ராஜகுரு அவர்களே? புல்லாங்குழல் வாசிக்கிறேன். கொடுங்க. நீங்க இந்த புல்லாங்குழல வாசிங்கன்னா கூட இதுல இருந்து கா கான்னு காக்கா சத்தம் மட்டும்தான் கேட்கும். சரியா சொன்னீங்க தனி அவர்களே. அப்புறம் கேளுங்க தத்தாச்சாரியாரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாராஜாவும் மகாராணியும் இங்க வருவாங்க. கோவிலுக்கு வந்து பூஜையும் அர்ச்சனையும் செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பானையில முத்திரைய பதிக்க போறாங்க. அப்புறம் நாளைக்கு நடக்க போற சடங்குல இந்த பானையை தான் கட்டி உடைக்க போறாங்க. அதுக்குள்ள நீங்க இந்த பானைய தங்க நாணயங்களால நிரப்பலன்னா அப்புறம் நாளைக்கு வேற ஏதாவது பானை உடையும், அதுவும் மந்திரியார் கையால. அவருடைய பாஷையில சொல்லணும்னா புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சு. அட புரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க திறமைய வெளிப்படுத்துங்க தத்தாச்சாரியார் அவர்களே. நீங்க சரியா சொன்னீங்க. போங்க. தனி அவர்களே, ஆரம்பிச்சிருங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாரும் கேளுங்க. ஜென்மாஷ்டமியான இந்த நல்ல நாள்ல சாட்சாத் கிருஷ்ணர் அவர்களே நம்ம முன்னாடி வந்து அவருடைய திவ்ய தரிசனத்தின் மூலமா பக்தர்களான நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போறாரே. வாங்க, இவரை தரிசனம் பண்ணிட்டு வைகுண்டத்துல உங்களுக்கான ஒரு இடத்தை உறுதிப்படுத்திக்கோங்க. ஆமா, தாமதிக்காதீங்க. நீங்க எல்லாரும் பக்தியோட அந்த புனிதமான பானையில தங்க நாணயங்களை அர்ப்பணிச்சிடுங்க. அப்புறம் எல்லாரும் புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. போங்க பிரபு, நீங்களே கீதையை உபதேசம் பண்ணி எங்க ஞான கதவை திறந்து விடுங்க. என்ன பண்ணணும்? கீதையை உபதேசம் பண்ணி ஞான கதவை திறந்து விடுங்க. சரி. நடந்ததெல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. என்ன நடந்துட்டு இருக்கோ அது நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. எது நடக்க போதோ அதுவும் நல்லதா தான் நடக்கும். நீ எதை இழந்தன்னு இப்ப அழுதுகிட்டு இருக்க. நீ என்ன கொண்டு வந்த அத நீ தொலைக்கிறதுக்கு கிடைச்சதெல்லாம் இங்கிருந்துதான் கிடைச்சது. இப்ப கொடுக்க போறதும் இங்கதான் கொடுக்க போறேன். அதனால பகவான் கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு பானையில நாணயங்களை போடுங்க. தலையும் போடக்கூடாது, வெளியையும் போடக்கூடாது. இதுல நீங்க வெறும் தங்க நாணயங்களை மட்டும் போடுங்க. புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. தங்க நாணயங்களை இந்த பானையில போடுங்க. கோபியர்கள், குருக்களே, அங்க பாருங்க கோபியர்கள். அங்க போய் நான் புல்லாங்குழல் வாசிக்கிறேன், நடனம் ஆடுறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவங்க கண்டிப்பா நிறைய தங்க நாணயங்களை போடுவாங்க. இவரை பாராட்டியே ஆகணும் மணி அவர்களே. இந்த கிழமை எரிமேடை மேல ஏறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா மனசுக்குள்ள ஆசை அக்னி மட்டும் இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. போட்டோம் விட. இந்தாங்க முன்னாள் ராஜகுருவே. ஸ்ரீ கிருஷ்ணரே, சரி போங்க, போய் உங்க திறமைய காட்டுங்க. நில்லுங்க. ஆமா, நீங்க யாது? நீங்க யாது? இங்க என்ன பண்றீங்க? எடுங்க. நீ என்ன யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாருன்றத சொல்லு. என்னது எடா? ஒருவேளை இவங்க சாலதாவா இருக்குமோ?
இல்லைங்க இல்லைங்க, நீங்க தானே முதல்ல இங்க வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தான் யாருன்னு சொல்லணும். இவன் குண்டப்பா மாதிரியே இப்படி திக்கி பேசிட்டு இருக்கான். ஒருவேளை இது குண்டப்பாவா? நான் அதை முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். பார்க்கலாம். இவங்க ஏன் சாலதா மாதிரியே பேசாங்க? ஒரு விதை இது அவங்க தானோ? நம்ம இவளை சோதிச்சு பார்த்துடலாம். இரு. சாப்பாடை பாதியிலே விட்டு எந்திரிக்கிறது அது அவமதிக்கிறதுக்கு சமம். உட்காரு. இல்ல, வெளியில யாரோ முக்கியமான வேலையை தெரிஞ்சவங்க வந்த மாதிரி. இங்க ஒண்ணு தெரிஞ்சவர்னா ஒரே ஒருத்தர் தான், அதான் அந்த மகா மந்திரி. அப்படி அவரை தான் நீ சந்திக்க நினைக்கிறனா சொல்லு, இந்த நல்ல செய்தியை நானே அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். தப்பா எதுவும் எடுத்துக்கிட்டியா? நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு இங்க எதுவுமே கேட்கல. அது மட்டும் இல்லாம இங்கெல்லாம் யாரு வரப்போறா? இது எவ்வளோ? ஒருவேளை இது குண்டப்பா தானா? இவனுக்கு என்ன தெரியாது? ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா 11. சதியான பதில சொல்லிட்டாங்க. சாலதாக்கெல்லாம் இவ்வளவு அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. இல்ல, இது சாலதா இல்ல. தவளான பதில். இது தப்பான பதில்னு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் குண்டப்பாக்கு திறமை இல்ல. ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னதான் இவன் திக்குவாயா இருந்தாலும் கண்டிப்பா இவன் குண்டப்பா இல்ல. என்னோட கேள்விக்கு நீங்க சரியான பதில் குடுக்கல. அதனால நீங்க வந்து கிளம்புங்க, போங்க. இது யாரோட வீடு? இது உங்களோட வீடு இல்ல. அதனால நீங்க இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க, போங்க. வாங்க. போங்க போங்க. என்னோட வீட்ல இருந்து இப்படி என்ன வேற ஒருத்தவங்க வெளியே தள்ளி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எடு ஆண்டவா, எடு. யாரு? யார் வந்திருக்கா? ஒருவேளை அவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இவங்க நண்பர்களா இல்ல எதிரியான்னு யாருக்கு தெரியும்? இரு இரு, சாப்பாடு தட்டை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. சித்தப்பா, யாரு யார் இங்க வந்திருந்தாங்க? ஒரு பெண் இங்க வந்திருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. அவங்க முகத்தை வேலை மூதி இருந்தாங்க. அது யாரா இருக்க முடியும்? ஏன் அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படுது. அவங்க எந்த திசையில போனாங்க? அந்த திசையில. ஏன் எனக்கு அந்த குரல் ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரியே தோணுது. அது பரிச்சயமான குரல் மாதிரி ஏன் எனக்கு தோணுது? இப்ப என்ன பிரச்சனை தொடருதுன்னு தெரியலையே. ஒருவேளை இவன் மந்திரியோட உளவாளியா இருந்தா என்ன பண்றது? நில்லுங்க. பிரமாதம் பிரமாதம். போதும், நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. அட கிளம்புங்க கிளம்புங்கன்றல. அட கிளம்புங்க. போங்க போங்க போங்க. வயசானாலும் இன்னும் புத்தி மாறல உங்களுக்கு. அப்படியே அவங்க கூடவே போயிருவீங்க போல இருக்கே. கோபியர்கள் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை தங்க நாணயங்களை சேகரிக்கிறதுக்காக தான் நீங்க அனுப்பி வச்சோம். அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க மணி அவர்களே. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க ராஜகுரு ஐயாவே. பாருங்க, தங்க நாணயங்கள். சரி சரி சரி, இப்ப சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. மகாராஜாவும் மகாராணியும் கோவிலுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. என் பார்வையில இருந்து எங்க காணாம போனாங்க? இப்பதானே என் முன்னாடி இருந்தாங்க. மகாராஜா பாலகுமார் வாழ்க!
எனக்கு எந்த ஒரு பெண்ணின் உதவியும் தேவையில்லை. அப்படின்னு நான் சொல்லல, மந்திரியார் தான் சொன்னாரு. வாங்க மகாராணி. மகாராஜா, மகாராணி வாழ்க. இந்த பானைய பண்டிகைக்காக நாங்களே தயார் பண்ணிருக்கோம், அதுவும் கஷ்டப்பட்டு. அடடா, அவங்க இல்ல, நான் தான் இந்த பானையை தங்க நாணயங்களால நிரப்புனேன். இல்ல, நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா, அது நீங்க 2 பேரும் தான் என்ன இந்த காரியத்தை செய்ய வச்சீங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் இந்த பானைய முழுமையா நிலைநாட்டுறதுக்காக மகாராணி உங்க மென்மையான கைகளால ராஜமுத்திரைய பதிச்சிருங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த மயில் இறக மந்திரியார் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த 2வது மயில் இறகு எங்க இருந்து வந்தது? இதே கேள்விதான் என் மண்டைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு தனி ஐயா அவர்களே. என்னோட தலையில என்ன வந்து விழுந்திருக்கு? போய் அவனை புடி. சரிங்க மந்திரியாரே. இனி இந்த பானை ஜென்மாஷ்டமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திறக்கப்படும். இதன் மூலமா முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சியும் நிறைவடைஞ்சிருச்சு. சொல்லுங்க, பாலக்கண்ணன் வாழ்க! பாலக்கண்ணன் வாழ்க! பாலக்கண்ணன் வாழ்க! பாலக்கண்ணன் வாழ்க! மகாராஜா பாலகுமார் வாழ்க! மகாராணி சுலக்ஷணா தேவி வாழ்க! மன்னிச்சிருங்க மகா மந்திரியாரே.
புடிங்க. மந்திரியாரே, கட்டளை இட்டீங்கன்னா அவனை புடிச்சிடுவேன். கடந்த 2 மணி நேரமா என் தலை மேல இந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு. கருணை காட்டுங்க மந்திரி அவர்களே, எனக்கு ரொம்ப பயங்கரமா வலிக்குது. மன்னிச்சிருங்க மந்திரியாரே, இது எல்லாம் அந்த பாஸ்கரால தான் நடந்தது. காரணத்தால என் மகளோட பசிய போக்கிட முடியாத செல்வந்தர் மகனே, நாளைக்கு மட்டும் என்னோட மகளுக்கு அன்பளிப்பா அந்த மயிலிறக கொடுக்க முடியலன்னா அவளோட விரதத்தை முடிக்க மாட்டா. நான் வாக்கு கொடுக்குற மந்திரியாரே, நான் எப்படியாவது அந்த மயிலிறக கண்டுபிடிச்சு உங்ககிட்ட தரேன். அப்புறம் நீங்க அமர. அடுத்த தடவை அவளோட பேர் உன்னோட வாயிலிருந்து வந்ததுன்னா அப்புறம் அடுத்த தடவை இந்த கத்தி உன்னோட காதுக்கு பக்கத்துல இல்ல, கழுத்தை வெட்டிட்டு போகும். மந்திரியாரே, உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா அந்த பாஸ்கரை உடனே நீ என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். உயிரோடவோ இல்ல பிணமாவோ, புரிஞ்சுதா இல்ல புரியலையா? புரிஞ்சது மந்திரியாரே. சாப்பாட்டை பாதியிலே விட்டுட்டு இந்த முட்டாள் எங்கதான் சுத்த போயிட்டான்னு தெரியல. அவன் உயிரை மட்டும் இல்லாம அப்பப்ப என்னோட உயிரையும் பணைய வச்சிட்டு இருக்கான். ஒருவேளை மகாமந்திரி கையில மாட்டிக்கிட்டானா? மன்னிச்சிடு காந்தா, மகாமந்திரி கிட்ட இருந்து தப்பிக்க இப்ப எனக்கு உன்னோட வீடை தவிர வேற எந்த வழியும் தெரியல. இன்னைக்கு ஒரு ராத்திரி கடந்துட்டா மட்டும் போதும், நாளைக்கு அப்பா கிடைச்சிருவாரு. ஐயோ ஐயோ நில்லு நில்லு நில்லு. நீயா என்ன சிரிச்சிட்டு இருக்க? நீ இந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. இப்படி ஏன் அறையில ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப இங்க உன்னோட வீட்டுல மட்டும்தான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியும். பாஸ்கர், பாஸ்கர்,
பாஸ்கர் பேய் பேய் ஐயா எங்க எங்க பேய் பேய் அட பேய் ஐயோ அட அட குண்டப்பா நில்லு 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 குண்டப்பா நில்லு அட என்ன பேய் பேய் பேய்ங்கற நான் பேயெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் முன்னாள் ராஜகுரு தத்தாச்சாரியா முன்னாள் ராஜகுருவா ஆனா பாக்கிறதுக்கு பேய் மாதிரி தான் இருக்கீங்க மன்னிச்சுங்க சரி குண்டப்பா கேளு 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 எனக்கு எனக்கு அந்த அந்த பாஸ்கரை பத்தி கொஞ்சம் சொல்லு. அவ பண்டித ராமகிருஷ்ணனோட மகன் குழுவே. அடே முட்டாள் குண்டப்பா, இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கண்டா. அட இங்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இனிப்பு பொங்கல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு நல்ல உணவு கிடைச்சிருக்கு. ஆத்மா திருப்தி அடைஞ்சிருச்சு. உங்க ஆத்மா திருப்திக்காக தான் இங்க வந்தீங்களா? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். அந்த துஷ்ட மந்திரி இருக்கான்ல, அவன் ஏதோ தவறான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த அரிதான ரத்தினங்கள் இருக்கிற மயிலிறகு இருக்கு இல்லையா, அது அந்த மண்பானைக்குள்ள விழறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு நான் நிலைமையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அந்த அக்கிரமக்கார துஷ்ட மகாமந்திரி இருக்கான்ல, அவன் அந்த மயிலிறக வெளிநாட்டுக்காரங்களுக்கு வித்திருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த மயிலிறகு எப்படி திரும்ப வர முடியும்? அதனாலதான் நான் பாஸ்கர் கிட்ட வந்தேன். இந்த விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் உதவுவான்னு வந்திருக்கேன். ஆமா, எங்க அவன்? ஆனா ஒருவேளை நீ ராத்திரி பூரா என்னோட படுக்கறையில என் கூட இருக்கன்னு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அதனால என்ன? உனக்கு என்ன வந்துச்சு? நீ நாளைக்கே போயிடுவ. ஆனா நான் இங்க தானே இருந்தாகணும். எல்லாரும் பேசுறத கேட்கணும்ல. இல்ல 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 இல்ல, இது சாத்தியமே இல்ல. நீ கிளம்பு, இப்பவே இங்க இருந்து கிளம்பு. ஆனா ராத்திரி இந்த நேரத்துல நான் எங்க போவேன் காந்தா? பொண்ணுங்க தான் இப்படி பேசுவாங்க. அதுலயும் நீ பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மக, ஒரு ஆம்பள. இங்க இருந்து கிளம்பு இப்பவே, உடனே. பாரு நான் சொல்றது கொஞ்சம் கேள. நாளைக்கு நான் எப்பாவை சந்திச்சே ஆகணும், இல்லன்னா நான் இப்பவே போயிருப்பேன். நான் உங்ககிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்கேன் காந்தா. புராணங்களையும் எழுதப்பட்டிருக்கு, உதவி கேட்டு வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தான் சிறந்த தர்மம். ஆனா இங்க ஒரே ஒரு படுக்கை மட்டும் தான் இருக்கு. அதனால என்ன? அதுல நான் படுத்து தூங்கிடுறேன், நீ போய் ஏதாவது ஒரு மூலையில. நான் ஏதாவது மூலையில போய் படுத்து தூங்குறேன். வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி, இப்ப பாஸ்கரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க இருக்கா அவன்? சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்ப இங்க இருந்து கிளம்புங்க. ஆனா என்ன நீ கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன சாப்பிடுறதுக்காகவா இங்க வந்தேன்? நான் பாஸ்கரை பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர், நீங்க பண்ண பிரச்சனையால அவன் பயந்து ஓதிக்கிறதுக்கா தெரியுமா? அப்படி என்ன பண்ணாதான் நீங்க அவனை விடுவீங்க? அவன் எங்க இருக்கா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிக்காதீங்க, கிளம்புங்க. என்ன? போங்க கிளம்புங்க. சொல்லுதெல்லாம் போங்க, கிளம்புங்க போங்க. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், மகடத்தோட அந்த அரிதான மயிலிறகு அப்படியே நான் போக விட மாட்டேன். அந்த துஷ்ட மந்திரி அதை வச்சு ஏதோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். மகாராஜா முன்னாடி அவன் முகத்திரைய நான் கிழிக்க போறேன். அந்த மயிலிறக பாலகோபாலரோட தலையில நான் அலங்கரிச்சே தீருவேன். முன்னாடி தூங்கிட்டு இருக்கேன், என் பக்கம் கூட பார்க்க மாட்டேங்கிறான். பார்த்தாதான் என்ன, கண்ணுல முள்ளா குத்திட போகுது. தாகத்தால தொண்டை வறண்டுகிட்டே போகுது. என்ன பண்றது? ஒருவேளை நான் கண்ணை திறக்கிறத இவ பாத்துட்டானா, நான் என்னவோ இவ்வளவுதான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு என் மேல குறை சொல்லுவா. தண்ணி எங்க இருக்கு?
வந்தியா இல்ல குறுக்குறுன்னு என்ன பார்க்க வந்தியா? நான் எங்க உன்னை குறுக்குறுன்னு பார்த்தேன்? இல்ல நான் எங்க உன்னை பார்த்தேன்? நீதான் என்ன பாத்துக்கிட்டு இருந்த. நீ என்ன பாக்குறியா இல்லையா தான் பாத்துட்டு இருந்த. ஆனா என் சந்தேகம் சரியா போச்சு. கிளம்பு, இன்னைக்கு நீ இங்க தூங்க முடியாது. வா எந்திரி. அட, அப்ப நான் எங்க போய் தூங்குறது? சரிதான், இப்ப நான் நிம்மதியா படுத்து தூங்கலாம். நீ மட்டும் தான் தூங்க போறியா இல்ல என்னைய தூங்க விட போறியா? ராத்திரி இந்த நேரத்துக்கு யாரு வந்திருப்பாங்க? அமரப்பள்ளி, ஒருவேளை பாஸ்கர் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கிறது அந்த மந்திரியாருக்கு தெரிஞ்சிருச்சா? ஒரு வழியா நான் இங்க வந்துட்டேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அந்த முட்டாளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தேன். என் கஷ்டத்தெல்லாம் எடுத்துரு. உனக்கு தெரியுமா, அவனுங்க என்ன விஜயநகரத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இங்கன்னு சுத்தி எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாம் செதறிடுச்சு ராமா. பாஸ்கர் கூட அவனோட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்தானா இல்லையான்னு தெரியல. வந்திருந்தான்னா எங்க இருக்கா, என்ன நிலைமையில இருக்கானோ. இப்ப நல்லா வளர்ந்து இளைஞனா இருப்பான்ல, கண்டிப்பா உன்ன மாதிரியே தான் இருப்பான். அமரப்பள்ளி, நீயா? அதுவும் இந்த நேரத்துல? ஆமா காந்தா, வா. ஏய் நில்ல, வா. ஐயோ கீழே. காந்தா, உனக்கு தெரியுமா, என்னோட அப்பா எனக்கு அதாவது அனுமதி வழங்கிட்டாரா? மகாமந்திரி ஜென்மாஷ்டமி பண்டிகையை பார்க்க பிரமாதம். நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போய் பார்க்கலாம். இப்போ நீ போய் படுத்து தூங்கு, இல்லனா உனக்கு திருவிழா அப்போ தூக்கம் வரும். வா. அது காந்தா கேளு, இவ்வளவு வருஷத்துல நான் எப்பவும் திருவிழாவை பார்த்ததே இல்ல இல்ல. நாளைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இப்போ நீ போய் படுத்து தூங்குன. போ. மூஷக்கையாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் தனியா இருக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்காக என்ன தண்டிக்க விரும்புறீங்களா? உதவாக்கறீங்களா? இல்ல எல்லாரும் அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கல்ல, அதுக்குதான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஐயா, ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்துக்கான பானையில ஒரு அரிதான விலையுயர்ந்த மயிலிறகு விழுந்திருக்கா மூஷக்கையா. மயிலிறகா? அப்படின்னா மகுடத்தின் மயிலிறகா? அது விஜயநகரத்தோட சொத்தாச்சு.
இன்னைக்கு சோட்டு கொஞ்சம் வெளியில போயிருந்தான். அங்க சில பண்டிதர்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத கேட்டானா. புரிஞ்சிருச்சு. மூஷக்கையா என்ன சொல்றாருன்னா, நம்ம திருவிழாவுக்கு நடுவுலயே அந்த அரிதான மயிலிறக நம்ம திருடிடுவோம். ஐயோ இல்ல மாட்டிக்கிட்டோன்னா நேரா பாதாளத்துக்கு போயிடுவோம். அங்க மரணம் உறுதிதான். மூஷக்கையா ஆசைப்படுறது என்னன்னா, நாம அந்த மயிலிறக எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும்னு இவரு நினைக்கிறாரு. இவங்களோட விருப்பம் தேவி அம்மாவின் கட்டளைக்கு சமமானது. நாம இவரோட ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவோம். ஓ, மூஷக்கையா! அடே முட்டாளுகளா, வாயை திறங்க, ஏதாவது சொல்லுங்க. மூஷக்கையா! 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 தூக்குப்பா, என்ன தூக்கு. இந்த முட்டாளுங்க கிட்ட நான் திரும்பி வந்திருக்கவே கூடாது. நாளைக்கு அந்த திருவிழாவை காரணமா வச்சு நான் ஓடிடுறேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த முட்டாள்கள் இருக்க பக்கமே வரமாட்டேன். இந்த சத்தம் எங்க இருந்து? இந்த சத்தம் வெள்ள எங்க இருந்தோ வருதுன்னு நினைக்கிறேன். வா நம்ம போய் பார்க்கலாம். கூடவே நீயும் போவல. வா வா. இரு நான் எடுத்து தரேன். இந்தா போலாமா? காந்தா, அன்னைக்கு சந்தையில நான் உனக்காக இது காதணிகளா? எனக்காகவா? ரொம்ப நல்லா இருக்கு. இவன் ஏன் இப்படி ஒரு நேரத்துல இங்க இருந்து கிளம்பவே மாட்டேங்கிறா? போலாமா? காந்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு சந்தையில அந்த பையன்? எந்த பையன்? ஓ அவனா? அவன் விஜயநகரத்தை விட்டு போயிட்டானே. ஆனா நீ அவனை பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்க? சும்மாதான். அவனோட கண்ணு எதையோ தேடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியலையே. அவனை பத்திலாம் நீ ரொம்ப யோசிக்காத. அவனும் பிரச்சனையும் ரெண்டும் ஒண்ணுதான். வா போலாம் வா. இல்ல காந்தா, கிளம்பு. நாளைக்கு திருவிழால நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த பையனை பத்தி நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. போய் தூங்கு. இந்த காந்தாவுக்கு என்ன ஆச்சு? இறுதியா என் அப்பாவை நான் சந்திக்க போற நாள் வந்துடுச்சு. இன்னைக்கு கோயில் கிட்ட ஜென்மாஷ்டமி திருவிழா நடக்க போகுது. மொத்த விஜயநகரமும் அங்க ஒண்ணு கூட போகுது. ஜாக்கிரதையா இரு. மகாமந்திரியோட ஆளுங்க மட்டும் உன்னை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நேரா பாதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நான் என்னுடைய அப்பாவை சந்திக்க போற நல்ல நாள். அதுக்கு முன்னாடி இந்த மகாமந்திரி என்ன, அந்த யம தர்மராஜரே இங்க வந்தாலும் அவரால கூட என்ன கூட்டிட்டு போக முடியாது. விரதம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப
பண்றேன்ப்பா. ஐயோ என்னம்மா பண்ற? அம்மு, நீ என் காலை தொட்டு கும்பிட்டா நான் பெரிய பாவி ஆயிடுவம்மா. ஐயோ அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்னோட அப்பா. ஆனா நீ என்னோட அம்மாவுக்கு சமம். அம்மு, நீ என்னோட அம்மா மாதிரி தான் என்னையும் இந்த மாளிகையும் ஒன்னா இணைச்சு கட்டி வச்சிருக்க. இல்லனா நான் எப்பவோ சிதறி போயிருப்பேன். வாமா, இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச உணவுகளை சமைக்க சொல்லியிருக்கேன். அல்வா, பூரி, ஜிலேபி, பாயசம். இல்லப்பா, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நான் ராத்திரி தான் சாப்பிடுவேன். நீங்க என்கிட்ட அந்த அரிதான மயிலிறக அன்பளிப்பா தந்ததுக்கு அப்புறம்ப்பா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்கப்பா. நான் என்னோட கண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா மயிலிறகுக்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பிரசாதமா நினைச்சு சாப்பிடுமா? இல்ல வேண்டாம்ப்பா. எந்த ஒரு காரியத்தையும் முழு அர்ப்பணிப்போட பண்ணணும். இத நீங்க தானே எனக்கு சொல்லி தந்தீங்க. நீங்க எனக்கு சொல்லி தந்ததை என்னால எப்படி மீற முடியும்? இத நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுறேன். இப்ப நான் கிளம்புறேன்ப்பா. காந்தா எனக்காக காத்துட்டு இருப்பாப்பா. திருவிழா பார்க்க முதல் முறையா நீங்க எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. அந்த மயிலருக்கு மட்டும் கிடைக்கலன்னா அம்மு விரோதத்தை முடிக்கவே மாட்டா. மகாராணி, மகாராணி, பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன் மகாராஜா. மகாராணி இங்க வாங்கன்னு சொல்றேன்ல. நான் கூப்பிட்டா உடனே இங்க வந்தாகணும். சரி. சொல்லுங்க மகாராஜா. யாருக்காக இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான். அப்ப இங்க முக்கியமான ஆள் யாரு? நானா இல்ல உங்களுடைய இந்த பூஜையா? நீங்க தான் மகாராஜா. அப்படின்னா நீங்க சொல்றத உங்க செயல்லையும் கொஞ்சமாவது காட்டுங்க. இன்னைக்கு இந்த ஜென்மாஷ்டமி விழாவில் இந்த ஆபரணங்களை நான் சூடிக்க போறேன். இந்தாங்க, நீங்களே உங்க கையால இத ஜொலிக்க வச்சிருங்க. மகாராஜா, இந்த வேலையை சேவகர்கள் கூட செய்யலாம்ல? அப்ப நீங்க பண்ண மாட்டீங்களா என்ன? மந்திரியார் சொல்லியிருக்காரு, ஒரு மனைவியின் பிரதான கடமையே தன்னுடைய கணவனுக்கு சேவை செய்யறது. கணவனின் சேவை கடவுளுக்கு பூஜை. இந்த ரெண்டுமே சமமானதுதான். அவரு சொல்ற எல்லா வார்த்தையும் பின்பற்றணும்னு எந்த அவசியமும் இல்ல. மந்திரியார் ஒரு ஞானி. அவருக்கு எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். மந்திரியார் சொல்லி இருக்காரு, ஒரு பெண்ணுக்கு 3 இடங்கள் தான் சொந்தமானது. முதல் இடம் சமையல் அறை, இரண்டாவது இடம் கணவனுடைய காலடி, அப்புறம் மூன்றாவது இடம் படுக்கையறை. நீங்க இந்த 3 இடங்கள்ல மட்டும் இருந்தா போதும். இதுக்கு மேல எனக்கு அறிவுரை சொல்லலாம் முயற்சி பண்ணாதீங்க. எந்த விஷயத்தை முக்கியமா எடுத்துக்கணும், எதை முக்கியமா எடுத்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. புரிஞ்சுதா?
உங்களுடைய மக உங்களை அரவணைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். சீக்கிரமா வாங்கப்பா. பொழுது சாயறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த மயிலிறகு என் கைக்கு வந்தாகணும். இதுல எந்த தப்பும் நடக்க கூடாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எனக்கு புரிஞ்சது மந்திரியாரே. என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு பல வருஷங்களுக்கு பிறகு நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திக்க போறேன். இனி அவ்வளவுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் வந்துடட்டும். அப்புறம் விஜயநகரத்தோட சொத்தான அந்த மயிலருக்கு மட்டுமில்ல, இந்த மொத்த விஜயநகரமுமே பாதுகாப்பா இருக்கும். உங்களை வரவேற்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.